ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ARR எம்ப்ராய்டரி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்விசிபிள் ஜிப்பு எப்படி அட்டாச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளாத் இருக்குல்ல, அந்த 2 கிளாத்தை ஒரு கிளாத்துக்கு மேலே நம்ம வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ நேராக ஒரு லைன் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு 4.5 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 4.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த 4.5 இன்ச்சுல இருந்து 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிட்டு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு கீழேருந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு நான் கேப் போட்டுக்கிறேன். ஸோ கேப் விட்டு அதே மாதிரி பின்னாடி சைடும் இன்னொரு கிளாத் இருக்குல்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஒரு 4.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம இப்போ தைக்க போகிறோம். லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் தைக்க போகிறோம். அதே மாதிரி கீழே 1 இன்ச்சுக்கு நம்ம தைக்க போகிறோம். நடுவில் தைக்கக்கூடாது. ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம கீழேயும் மேலேயும் தைக்க போகிறோம். இப்போ அந்த லைனில் 4.5 இன்ச்சு வரைக்கும் தைச்சிக்கோங்க. ஸோ இப்போ 4.5 இன்ச்சுக்கு தைச்சாச்சு. இப்போ பேக் ஸ்டிச் மாதிரி நான் கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணிக்கிறேன் த்ரெட்டை. அதே மாதிரி கீழே நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம இப்போ தையல் போட போகிறோம். இது மாதிரி இப்போ தையல் போட்டாச்சு. ஸோ தையல் போட்டு இப்போ த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி துணியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நடுவில் இந்த மாதிரி கேப் விட்டுருக்கோம்ல, இதில் தான் இப்போ நம்ம ஜிப்பு வச்சு தைக்க போகிறோம். ஸோ அது எப்படி தைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ துணியை பார்த்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. ஸோ திருப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மடித்து விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ஜிப்பு எடுத்துக்கோங்க. ஜிப்பு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான், 16 இன்ச்சு. இப்போ ஜிப்பை நம்ம பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதில் தையல் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மேலே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்ல, அது கீழே இருக்கணும். ஓப்பன் பண்ணுறது மேலே வைக்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ மேலே இருந்து கீழே நம்ம க்ளோஸ் பண்ணுறது. இப்போ ஜிப்பு அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலேயும் கீழேயும் ஜிப்பு சில டைம் மாறும். அது மாறாமல் இருக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த துணியில் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா துணி மேலே வச்சு ஸோ இந்த மாதிரி துணியை திருப்பிக்கோங்க. துணியை திருப்பிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துணி நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ துணி 1/2 இன்ச்சுக்கு தானே நம்ம ஏற்றிருக்கோம். அதே மாதிரி ஜிப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சில் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயே இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தைச்சதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தைச்சாச்சு. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இந்த மாதிரி அந்த கிளாத்தில் துணியை அந்த துணியில் பார்த்தீங்கன்னா ஜிப்பை வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணோம்ல, அது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ துணியில் நம்ம கரெக்டான அந்த கோட்டில் ஜிப்பு கரெக்டாக இப்போ 2 ஜிப்பும் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டுடலாம்.
பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பிட்டிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து ஜிப்பை வெளியில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மணியை வந்து உள்ள இந்த மாதிரி கேப் இருக்கும் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வந்துடும். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதோ இந்த மாதிரி தான் வந்துடும். பார்த்தீங்கன்னா இதை எப்படியே இழுத்தீங்கன்னா ஜிப் வந்து நம்ம வந்து இந்த கிளாத் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த வந்து மூடிடும். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இப்படிதான் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஜிப் வந்து அட்டாச் பண்ணிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.